நமஸ்காரம். யாருக்குமே தாங்கள் செய்யும் பணியில் இன்னும் நன்றாக செய்வதற்கு இடம் இருக்கத்தான் செய்யும். நாம் செய்வதே மிகவும் சிறப்பானது, இதற்கு மேல் இது சிறப்பாக செய்ய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைத்துக் கொள்ளவே கூடாது. இந்த மண்ணுலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம், அதற்கு இடம் இருக்கிறதுன்னு நம்ப வேண்டும். செய்ததற்கு திருப்திப்பட வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. செய்ததற்கு மேல் இனிமேல் இல்லை என்று நினைக்கவே வேண்டாம். அப்படி நினைத்து விட்டால் என்ன ஆகும்? அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரலாமேன்னு ஒருத்தர் நமக்கு ஆலோசனை வழங்கும் போது அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், கோபப்பட்டு விடுவோம். இவ்வளவு தூரம் நான் செய்கிறேன், இதற்கு மேல் குற்றம் சொல்கிறார் என்று தோன்றிவிடும். ஒருத்தர் ஒரு வேலையை சிறப்பாக செய்வார், கொடுத்தால் அவ்வளவு கச்சிதமாக முடிப்பார். ஆனால் என்ன, நேரம் கழித்து தான் வருவார். ஒரு வேலை சிறப்பாக முடிகிறதுங்கிறது மட்டுமல்ல, நேரத்தில் முடிய வேண்டும். எத்தனையோ பொருள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். பொருள் ஓஹோன்னு இருக்கட்டும், அது ஒரு மனிதனாலே பணம் கொடுத்து வாங்கும்படிக்கு இருக்க வேண்டும். எத்தனை பணம் கொடுத்தாலும் போதாது. அப்பேற்பட்ட பொருள் என்றால் யாருக்கும் விருப்பம் இருக்காது, அந்த பொருள் பயன்படாது. ஆனால் ஒரு பொருள்னு சொன்னாலே, அது விற்பனைக்கு வந்தாலே அந்த அளவுக்குத்தான் அது கொடுத்து வாங்கும்படி இருக்க வேண்டும். அதை போல ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னாலே நேரத்தோடு வந்துதான் செய்ய வேண்டும். நன்றாக செய்கிறாய், நேரத்தோடு வந்து செய்யக்கூடாதா? வேலையை நன்கு செய்வது எவ்வளவு சிறப்பானதோ பங்க்சுவாலிட்டி அவ்வளவு சிறப்பு. இதை சொன்னால் வேலையை செய்து கொடுக்கிறேனா இல்லையா, இதற்கு மேல் எப்போது வந்தேன் எப்போது போனேன் ஏன் கேட்கிறீர் என்று அவர் தப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். இது ஏதோ ஒரு குறை நிவர்த்தி பண்ண வேண்டியதை சொன்னேன், இதை போல எத்தனையும் இருக்கலாம். பல விஷயங்களில் நன்றாக செய்தாலும் ஒன்று ரெண்டு இன்னும் பெட்டர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆண்டாள் திருப்பாவையில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார் எங்கள முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நாணாதாய் நாவுடையாய். ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். கோபிகைகள் எல்லாம் கண்ணனுக்காக நோன்பு நோக்கிறார்கள். நீங்களெல்லாம் எழுந்திருப்பதற்கு முன்னால் விடியற் காத்தால நான் எழுந்திருந்து நான் வந்து உங்களை எழுப்புகிறேன். இது அந்த பெண்ணு சொல்லி வைத்திருந்தாள். கடைசியில் அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மற்ற பேர் வந்து அவளை எழுப்ப வேண்டிய தேவை. அதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். வாய்ப்பேச்சு தான் நன்றாக இருக்கிறது, செயல்பாட்டில் காணும். உடனே உள்ளே இருப்பவர்களுக்கு என்ன தோணும்? இவ்வளவு தூரம் நாம் செய்கிறோம், வரேன்னு சொல்லியிருக்கோம், அது என்ன குத்தல் பேச்சு, நாணாதாய், வெட்கமே கிடையாதா, வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறதே. அதற்கு அடுத்த சொல் நாவுடையாய். நல்ல பேச்சு சாமர்த்தியம் கொண்டவள். அவள் பேசினால் கண்ணனை ஏற்றுக்கொள்வாராம். ஆனால் ஒரு பக்கம் நாவுடையாய்னு கொண்டாட்டமும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் நாணாதாய், வெட்கமில்லாதவளே என்றும் இருக்கிறது. இது என்ன ரெண்டு? கொண்டாடுகிறார்களா இகழ்கிறார்களா? ரெண்டுமே பண்ணலாம். அவள் எதில் நன்றாக செய்கிறாளோ அதற்கு கொண்டாட்டம், எதை சரியாக செய்யவில்லையோ அதை தட்டி சொன்னால் தானே சரிப்படுத்த முடியும். அது சொன்னதையே தப்பாக எடுத்துக்கொண்டு விட்டால் யாரும் அவரை குற்றம் சொல்லவில்லை. அவரிடத்தில் பல நல்லது இருந்தாலும் ஒன்று இரண்டு இன்னும் மாற வேண்டும். அதைத்தான் ஒரு பக்கத்தில் நாணாதாய், இன்னொரு பக்கம் நாவுடையாய். அதே போல 7ஆம் பாட்டிலும் பேய்ப்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் பேய்ப்பெண்ணே என்றும் சொல்லுகிறார்கள்.
இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நாங்கள் எல்லாம் பக்தர்கள் வந்திருக்கிறோம், எங்களை வாசல் காக்க வைத்து தூங்குகிறாயே, எங்கள் பெருமை உனக்கு தெரியாதா, மறந்து விட்டாயா? இதுதான் கேள்வி. ஆனா அதே பாட்டில் நாயக பெண் பிள்ளாய் இங்க எல்லாருக்கும் தலைவியேன்னு கூப்பிடுகிறாள். அது என்ன ஏச்சும் இருக்கிறது வாழ்த்தும் இருக்கிறதே, புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுமா என்றால் நல்லது செய்ததற்கு புகழ்ச்சி, எது மாற வேண்டுமோ அதை எடுத்து சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை என்னை எதுவுமே சொல்லக்கூடாது, நான் எது செய்திருக்கிறேனோ அதுதான் சரின்னு சொன்னால் அப்ப திருப்பாவையில் அப்படி காணப்படவில்லை. எந்த மனதினத்தில் தான் அது பொருந்தும்? யாருக்காக இருந்தாலும் இன்னும் எப்படி செய்யலாம், இன்னும் எப்படி செய்யலாம். ஏன் பகவானே உன் அடியார்க்கு என் செய்வனே இருத்தி ஆழ்வார் கூறுகிறார். பக்தர்களுக்காக எதனையோ கடவுள் செய்கிறார். செய்து முடித்தோம்னே தோணாதான். இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் செய்யவே இல்லையே. பக்தர்களுக்கு எவ்வளவு பெருமை, அவர்கள் பெருமைக்கு தகுந்து நான் ஒன்றும் செய்யவில்லையே என்றே நினைத்து இயங்குகிறாய். அப்ப பெருமான் தான் இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறார். அப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன? ஒரு சில விஷயத்தில் சிறப்பாக இருந்தாலும் இன்னென்ன விஷயத்தில் திருத்திக் கொள்ளுங்கள், இன்ன விஷயத்தை இன்னும் சிறப்பாக செய்யுங்கள். அது சேர்ந்தால் மொத்தமான நடவடிக்கை இன்னும் உயர்த்தி ஆகுமே. அதற்காகத்தானே பேச போகிறோம். அதனால் அப்படி ஒருத்தர் சொல்லும் போதும் நாம் அதை ஒரு குற்றம் சொல்லுகிறார், குத்தலாக சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மையை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.